ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்குங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இங்கே அமெரிக்காவில் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. வெளியே போனோன்னா கொஞ்சம் குளிராக இருக்குது. இது எங்கள் வீடு, பின்னாலெல்லாம் கம்ப்ளீட்டாக கிச்சனு டைனிங்கு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. பாருங்கள், இங்கே இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு பயங்கரமாக சரிவு வந்திருக்கு. இப்போக்கே பிட்காயின் பார்த்திங்கன்னா $93,000 $94,000 கீழே வந்திருக்கு. நான் வீடியோ பண்ணுற டைமுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வரும். நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு, டம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, பிட்காயின் மாத்திரம் இல்லை, ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நடுவில் கிடுகிடுன்னு ஏறின ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே டம்ப் ஆகுது. அதால் மார்க்கெட் பார்த்து பத்திரமா என்ட்ரிஸு அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டு மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸுன்றது இன்னும் ஒரு சரியாகலை. அதால் மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப டம்ப் ஆகுது. பார்த்துக்கிட்டு பொசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அவசரப்பட்டு கம்மியாக விலையில் கிடைக்குது அப்படின்னு வாங்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்து பொசிஷன் எடுத்துக்கோங்க. இப்போது பிட்காயினுக்கு பொசிஷன் பார்த்திங்கன்னா தற்சமயம் $94,500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இந்தியன் மணியில் 82 லட்சம் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரெக்டாகும், கீழே வரும் மார்க்கெட்டு. பிட்காயினுக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா $85,000 கிட்ட ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அது மிஸ் பண்ணிடுச்சுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னும் எவ்வளோ கீழே போகும் என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதால மார்க்கெட்டு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் மார்க்கெட்டில் கரெக்ஷன் வருது. அதுக்கு 2 ரீசன். ஒன்று, ப்ராஃபிட் புக்கிங்கும் அதிகமாக பண்ணுறாங்க. இந்த பிட்காயின் ஸ்பாட் ETF இந்த பிளாக் ராக் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அப்புறம் ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அப்புறம் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, இந்த கம்பெனிஸ் எல்லாமே பயங்கரமாக இப்போ ஸ்பாட் ETFஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் செல்லிங் பண்ணுறாங்க. அதால் ப்ரெஷர் வந்திருக்கு மார்க்கெட்டு. கொஞ்சம் கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரெக்டாகும் மார்க்கெட்டு. இங்கேருந்து மார்க்கெட் ரிவைவ் ஆச்சுன்னா, பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா, எப்போ பவுன்ஸ் பேக் ஆகும்னு ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தான் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் சீசன் வருது, நியூ இயர் வருது. அதால் நியூ இயர் வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு மந்தமாக இருக்கும். மார்க்கெட் அவ்வளோ ஸ்பீடாக இருக்காது. அது இல்லாமல் கொஞ்சம் இங்கே அமெரிக்காவில் நிறைய பேர் ஹாலிடே சீசன், அமெரிக்கா யூரோப் கண்ட்ரீஸில் கூட அதிகமாக என்னென்னா, அந்த ஹாலிடேஸ் பீரியடு 20ஆம் தேதி, டிசம்பர் 20ஆம் தேதி மேலே ஜான்வரி 3ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே எதுவும் நிறுத்திட்டு எல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஸோ அதால் கொஞ்சம் பிட்காயின் விற்கிறது கூட நடக்கும். அதால் பிட்காயின் ரெசிஸ்டன்ஸ் சொல்ல முடியல. ஒருவேளை பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ண வேண்டியது ரீசெண்டாக டச் பண்ண ஆல் டைம் ஹை $104,113. எது ஆல் டைம் ஹை டச் பண்ணிடுச்சோ, $104,000 எது டச் பண்ணிடுச்சோ அது பிரேக் பண்ணணும். திருப்பியும் ரீடச் பண்ணால் $105,000 போகணும். அதுவும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா $110,000 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது இந்த மாதம் போகுமா இல்லை அடுத்த மாதம் போகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் எல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அவர் பிரசிடெண்ட் ட்ரம்ப் எலெக்ட் ஆன அப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதியிலேருந்து நல்லா கிடுகிடுன்னு ஏறி இருக்குது. மார்க்கெட்டு ஸ்பீடாக ஏறி இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ ஸ்பீடாக ஏறின அப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கீழே வரும் மார்க்கெட்டு, பார்த்துக்கணும். பத்திரமா பார்த்து என்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி யாராவது ஆல்ட் காயின்ஸில், மெமி காயின்ஸில் ப்ராஃபிட்ஸில் இருந்தால் புக் பண்ணுங்கள். ஒருவேளை ப்ராஃபிட்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள்.
ஓஹோன்னு கீழே விழுந்துரும்னு நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ பயப்படுறதுக்கு ஒன்றும் மார்க்கெட்டில் வேறு நெகட்டிவ் நியூஸ் எதுவும் கிடையாது, பேட் நியூஸஸ் எதுவும் கிடையாது. எல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் தான் தெரியுது. கண்டிப்பாக திருப்பியும் மார்க்கெட் ரிவைவ் ஆகும், நல்லா மேலே போகும், பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பிட்காயினுக்கு ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன், உங்களுக்கு சப்போர்ட் லெவலும் சொல்லிட்டேன். இப்போது பிட்காயினில் ஒரு நியூஸ் என்னன்னா, நேற்று உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன், மைக்ரோசாஃப்ட் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸு இன்றைக்கி ஓட்டிங் பண்ணுவாங்க, பிட்காயின் வாங்கிறத பற்றி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஓட்டிங் பண்ணுவாங்கன்றது. பட் அதை அவங்க எகென்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. பிட்காயின் வாங்காதீங்க, நமக்கு வேணாம் ரிசர்வ் ஃபண்ட்ஸாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் அது. பட் பரவாயில்ல, பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்குது பிட்காயினில், ஏகப்பட்டது இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிங்க வர்றாங்க. இவங்க மைக்ரோசாஃப்ட் வரலன்னா நிறைய கம்பெனிஸ் வரும். அமேசான் கூட நேற்று சொல்லியிருந்தேன், அமேசான் கண்டிப்பாக வாங்குவாங்க, நல்லா மேலே போகும். இப்போது நம்ம ஷிபா ஐனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா ஐனு காயின் நேற்று பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக 2250 கிட்ட ட்ரேட் ஆகுது. நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்டுக்கு மேலே கரெக்டாச்சு, கரெக்ஷன் வந்து கீழே வந்தது. ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் இருக்குல்ல மார்க்கெட்டு, எல்லாமே டம்ப் ஆகுறதால அதுக்கும் டம்ப் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ப்ரெஷர் நம்ம ஷிபா இனு காயின் மேலே கூட விழுந்துருக்கு, பயங்கரமாக கீழே வந்திருக்கு. ஆனால் ஷிபா இனு காயினுக்கு சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா 1800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, வார் சுச்சுவேஷன் ஏதாவது நடக்கலாம், மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸால் ஏதாவது நடக்கலாம். அதால் பட் இப்போதைக்கு 1800 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு, அது கீழே வரக்கூடாது. யாராவது என்ட்ரி எடுத்துக்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பொசிஷன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்து நான் திருப்பியும் வீடியோ போடுறேன், பார்த்துட்டு அவசரப்படாமல் பொசிஷன்ஸ் எடுத்துக்கணும், வெயிட் பண்ணி பொசிஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது உங்களுக்கு யாருக்காவது நம்ம ஷிபா இனு காயின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிடுறேன். மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி ஏற ஆரம்பிச்சதுன்னா, கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சதுன்னா, ஷிபா இனு காயினுக்கு 2888 ஃபஸ்ட்டு அது பிரேக் பண்ணணும். அது பிரேக் பண்ணிச்சுன்னா 3335 நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அது பிரேக் பண்ணணும். அது பிரேக் பண்ணால் 5200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பார்க்கணும் எப்போ போகும், இந்த மாதம் போகுமா இல்லை அடுத்த மாதம் போகுமான்னு. ஏன்னா யூஸ்வலாக இங்கே அமெரிக்காவிலையும் யூரோப் கண்ட்ரீஸ்லையும் இந்த கிறிஸ்மஸ் சீசன் வந்தாக்கா டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து யாருமே இந்த ட்ரேடிங்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு, லைஃப் என்ஜாய் பண்ணிப்பாங்க. கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிப்பாங்க. நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க, பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. அதுக்காக கொஞ்சம் காயின்ஸ் கூட விற்பாங்க. அது ஷிபா இனு காயின். இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணுன்னா காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் ஐஎன்ஆர் டெபாசிட் வித்ட்ரால் நல்லா இருக்குது, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கூட நல்லா இருக்குது. இந்த டைமில் ஷார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிறதால உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். பட் பார்த்து பத்திரமா ஷார்ட் பண்ணுங்கள். லாங்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏதாவது பவுன்ஸ் பேக் ஆகுச்சுன்னா, இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுடுங்க, ஸ்டாப் லாஸ் வச்சு ஷார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்துக்கிட்டு பத்திரமா பண்ணிங்கன்னா 5x லெவரேஜ் எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்காதீங்க. இந்த காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நல்லா இருக்குது எக்ஸ்சேஞ்சு, பார்த்துக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாமல் ஒரு 2-3 எக்ஸ்சேஞ்சில் ஸ்ப்ளிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கினா உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ். டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் காயின்ஸ் கிடைக்கும், எல்லா காயின்ஸும் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. இப்போது இது காயின் டிசிஎக்ஸ் சமாச்சாரம். அந்த லிங்க் வந்து நான் சொன்னிருக்கேன்னு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணிங்கன்னா அனுப்புகிறேன். ஓகே, அப்புறம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு, முக்கியமான காயின்ஸ் இந்த டிப்ஸில் கூட
நிறைய டிப்ஸு வருதால இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் டிப்ஸு வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்க வேண்டிய காயின்ஸ் என்னென்னா எத்தீரியம் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி, ஏன்னா ஆல்ரெடி 3 லட்சம் கிட்ட வந்திருக்கு இந்தியன் மணியில். டாலர்ஸில் $3,500 கிட்ட வந்திருக்கு, $3,400 கிட்ட வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வரும், கண்டிப்பாக கீழே வரும் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் சொலானா ஒன்று கரெக்டாகுது, அது ஒன்று பார்த்துக்கோங்க, அது கூட பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டாஜ் காயின் நல்லா கரெக்டாகி வருது, கீழே வருது. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் என்ட்ரி பொசிஷன் எடுத்துக்கலாம். டாஜ் காயின் பார்த்துக்கோங்க. அப்புறம் காலா காயின் ஆல்ரெடி ₹4 பிரேக் பண்ணி ₹3.80 கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும், கண்டிப்பாக கீழே வரும். ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறப்போ மார்க்கெட்டில் கண்டிப்பாக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுன் ஆச்சுன்னா மாத்திரம் கண்டிப்பாக பொசிஷன் எடுத்துக்கோங்க. இது நம்ம காலா காயின். அதுக்கப்புறம் ஆடா கேடினோ கூட நல்லா டவுன் ஆகுது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ₹85 அந்த மாதிரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அதுக்கப்புறம் XRP ரிப்பிள் வந்து கொஞ்சம் கரெக்டாச்சு, நல்லா கரெக்டாச்சு. ₹100 பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு, ₹190 பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கரெக்டாச்சுன்னா, ஏன்னா $2ன்றது ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவலு, அதுவும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. பார்க்கணும் எவ்வளோ வரைக்கும் கீழே வரும்னு, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாலிமேட்டிக் கூட பார்த்துக்கோங்க, டிப்ஸில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம பெப்பி காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் டிப்ஸும் வந்ததுன்னா அதில் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, கண்டிப்பாக மேலே போகும், அது ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளாக்கி ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் விஃப்ஹேட் அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் டீஜன்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் காம்ப் காம்ப்னு ஒரு காயின் இருக்குது, அது ஏதாவது டிப்ஸில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லிங்க்குன்னு ஒரு காயின் இருக்குது, அந்த காயின் கூட டிப்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அப்புறம் சாண்டுன்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் நல்ல காயின்ஸ். எதுக்கு நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண காயின்ஸு, கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால நான் சஜஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. மார்க்கெட் மாத்திரம் கொஞ்சம் டம்ப் ஆகுது, பார்த்து பத்திரமா ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்து பையிங் அண்ட் செல்லிங் பார்த்து பண்ணிக்கோங்க ஸ்பாட்டில். இல்லைன்னா ஃபியூச்சர்ஸில் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஃபியூச்சர்ஸில் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய். Open eye, feel the waves cut through me, hypnotized by the sounds I'm breathing in. Hold tight.